கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் இப்பொழுது ஆண்டவருக்குள்ள வந்ததுனால இந்த அளவு ஒரு பகிரங்கமான ஒரு வார்த்தையா இருக்கிறதே, நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று நம்ம யோசிக்கிறோம். நான் யோசிக்கிறேன், ஆனா என் ஆண்டவர் அவ்வளோ ஒரு தீமையானவரா? அவ்வளோ ஒரு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் அவர் நல்லவர், ஒரு நல்ல தெய்வம். ஆனா ஒரு தன் மகனுடைய பிரச்சனை என்று சொன்ன பொழுது ஒரு தகப்பனாய் செயல்படுகிறார். தமிழ் வேதாகமும் அவங்க மறைஞ்சு போவாங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேச முடியாது. ஏன்னு சொன்னால் இது டிரான்ஸ்லேஷன்ல சில மிஸ்டேக் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் வழக்காடுகிறவர்கள் யாரு? இப்ப யாக்கோப் இருந்தார், யாக்கோப்கிட்ட யாரு வழக்காடனா? கூட பிறந்த அண்ணன் ஏசா வழக்காடினாரு. ஆனால் 20 வருஷம் அவங்க 20 வருஷம் இத்தனை வருஷங்கள் பார்க்காம இருந்தாங்க. அதே போல் நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாமனார் பொண்ணை கட்டின தகப்பன் வழக்காடினார். அதனால் அவங்களாம் நாசமாக போனாங்களா? இல்லை பிரியமானவர்களே. அப்போ இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துவதற்காக, நாம் சோர்ந்து போயிருக்கும்போது, நம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது, மேலும் மேலும் நமக்கு தொந்தரவு கொடுத்து நம்முடைய வருமானத்தை எடுத்து நம்மளை கஷ்டம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ ஒரு தகப்பன் நமக்கு ஆதரவாய் பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்னுடைய பிள்ளைகளே, இல்லை தமிழ் வேதாகமத்தில் படித்து பார்த்தேன், அவர்கள் மறைந்து போவார்கள், அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க, அப்படிதான் அவர் எழுதுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் அன்பு நிறைந்தவர், எல்லாருக்கும் ஒரு தகப்பன். எனக்கு மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தெய்வமா ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேருக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன். ஆனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை. இப்போ 2 பிள்ளைங்க சண்டை போடும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிள்ளைய, ஏய் நீ போய் உங்க மாமா வீட்டில் இருடா, உங்க சித்தப்பா வீட்டுக்கு போடா, இல்லைன்னா நீ வெளியே போய் 2 நாள் இருந்துட்டு வாடா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு கிடக்குறீங்கன்னு சொல்லி ஒரு பிள்ளைய விளக்குவோம். அதே போலதான் கர்த்தரும் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்ப யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் யாக்கோபை பலப்படுத்துகிறார், வார்த்தையினால பலப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவங்க அந்த இடத்துல விட்டு இல்லாம போயிடுவாங்க. இப்போ உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா, ஆண்டவர் வேறு இடத்துக்கு மாத்திடுவாரு. அவங்களும் பிள்ளைதான், அவங்க அதை உணர வச்சிருவார் கர்த்தர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உண்மை நல்லவராகவே நாங்கள் இன்னும் அதிகமாய் பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.